Hi friends, welcome to Sugi Mango Kitchen. இன்னைக்கு நம்ம சூப்பரான தக்காளி தொக்கு ரொம்ப ஈஸியா எப்படி செய்யலாம் அப்படினு தான் பார்க்க போறோம். இதுக்காக 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூனுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரியட்டும். இது ரெண்டு பொரிஞ்சதும் நல்ல சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு பெரிய வெங்காயம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த நேரத்தில் நான் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை போட்டுக்கிறேன். 4 தக்காளி. சின்ன தக்காளியாக இருந்தது அப்படின்னா 4 எடுத்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா 3 போதும். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கணும். அதனால வதங்குறதுக்காக கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா 1 ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. அது கூடவே மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா புரட்டி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவில் இருக்கிற பச்சை ஸ்மெல் வந்து போகணும். அதுக்காக இப்போ ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியில் கொஞ்சம் அந்த மசாலா வந்து கொதித்து வரும்போது நல்லாயிருக்கும். அதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடும். நம்மளுக்கு தக்காளி தொக்கும் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி கொதிக்க விட்டுருங்க. இது வந்து தீ கம்மி பண்ணி வச்சா போதும். ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்படி கொதிச்சுது அப்படின்னா அந்த மசாலாவில் இருக்கிற பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும். 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நல்ல திக்கான தக்காளி தொக்கு வந்து ரெடியாக இருக்குது. சப்பாத்திக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கும்போது கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. இது ரொம்பவே ஈஸி. கொஞ்சம் பொருள் வச்சு செய்கிறது தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.